மருத்துவ உலகில் பல்வேறு சாதனைகளை புரிகிற கலைமாமணி மருத்துவர் எஸ். அமுதகுமார் அவர்கள் எழுதிய நல்ல உணவு நலமான வாழ்வு என்ற நூலை 21/7/2025 திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் எனது இல்லத்தில் வெளியிட்டு முதல் நூலை, முதல் பிரதிநிதியை பட்டுஜவுளி உலகின் தந்தை என்று தமிழகத்தில் போற்றப்படுகிற நம்முடைய பத்மஸ்ரீ பத்மபூஷன் பட்டம் பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் முதல் நூலை பெற்றிருக்கிறார்கள். கலைமாமணி மருத்துவர் அமுதகுமார் அவர்கள் பல்வேறு நூல்களை மருத்துவ உலகில் எழுதி மருத்துவத்தினுடைய இரகசியங்கள் அனைவரும் தெரியும் வண்ணம் எழுதுகிற நல்ல ஒரு பண்பாளர். நோய் என்னவென்றே சொல்லாமலேயே வைத்தியம் பார்க்கிற இந்த காலகட்டத்தில் நோயினுடைய துவக்கம் என்ன, வளர்ச்சி என்ன, இருக்கும் நிலை என்ன, முடிவு என்ன என்பதை தன்னிடம் மருத்துவம் பார்க்கிற எல்லோரிடத்திலும் ஒளிவு மறையின்றி சொல்லி மருத்துவம் பார்ப்பது அவருடைய சிறப்பு குணம். அதனால்தான் அரசியல் உலகின் பிரபலங்கள், திரையுலகத்தின் பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என்று சொல்லுகிற பிரபலங்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு குடும்ப மருத்துவராக இன்றைக்கும் நம்பிக்கையோடு பணியாற்றக்கூடிய ஒரு நல்லவர், நல்ல மனிதாபிமானம் குணம் கொண்டவர் மருத்துவர் மரியாதைக்குரிய அமுதகுமார் அவர்கள். கலைமாமணி என்ற சிறப்புக்குரிய தகுதி அவருக்கு இருக்கிற காரணத்தால் இன்னும் பல சாதனைகளை மருத்துவ உலகில் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 1975 அவர் மருத்துவக் கல்லூரி மாணவராக சேர்ந்த காலம் தொடங்கி இன்றைக்கு 2025 சுமார் 50 ஆண்டு காலம் பல்வேறு மருத்துவ நூல்களை எழுதி தமிழ் உலகத்திற்கும் மருத்துவ உலகத்திற்கும் பல்வேறு பரிசுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் எழுதி வெளியிட்ட நூல்களை வெளியிட்டவர்களுடைய பட்டியலை சொன்னாலே வியக்கும் வண்ணம் இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானி மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள், முன்னாள் ஆளுநர் மதிப்புமிகு பர்னாலா அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அக்கா அவர்கள், அதேபோல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், பத்மபூஷன் கமலஹாசன் அவர்கள், திருமதி அம்மையார் நம்முடைய முதலமைச்சருடைய துணைவியார் நம்முடைய அம்மையார் துர்கா அம்மா அவர்கள், இப்படி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி போன்றவர்களெல்லாம் இவர்கள் எழுதிய நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இவருடைய மருத்துவ நூலினுடைய அருமையை, அதனுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில்தான் தமிழ் திசை பதிப்பகத்தில் தொடர்ந்து எழுதி வந்த மருத்துவ குறிப்புகள், மருத்துவ கட்டுரைகள், மருத்துவ செய்திகள் உள்ளடங்கிய தொகுப்புகளை நல்ல உணவு நலமான வாழ்வு என்ற நூலில் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம். 75 அவர் எழுதிய மருத்துவ துணுக்குகள், மருத்துவ குறிப்புகள், மருத்துவ கட்டுரைகள் இன்றைக்கும் மருத்துவ உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் நன்மை பயப்பனவாக இருக்கிறது. நோயினுடைய தன்மையை தெளிவுபடுத்தி ஒரு நூலை எழுதுவது என்பது அரிதான காரியம். ஏனென்றால் நோயினுடைய வெளிப்படைத்தன்மை தெரிந்துவிட்டால், நோயை பற்றிய அச்சம் மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியாது என்று மருத்துவத்தை வியாபாரமாக்கி அதன் மூலம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணுகிற இந்த கட்டத்தில் நோய் வருவதற்கு முன்பு தடுப்பது என்ன என்பதை பற்றி நூல்களை வெளியிட்டு மருத்துவ உலகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் எழுதக்கூடிய பண்பாளர் தான் கலைமாமணி மருத்துவர் அமுதகுமார் அவர்கள். எனவே மீண்டும் சொல்லுவது, மருத்துவத்தில் தலை சிறந்தவர். தலை சிறந்த மருத்துவர்களெல்லாம் நூல்களாக எழுதி தருவது இல்லை. எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை 75 2025 வரை தொடர்ந்து 50 ஆண்டுகள் அந்த அற்புதமான பணியை செய்வதனுடைய விளைவாக தான் தமிழகத்தினுடைய அனைத்து பிரபலங்களும் கலைமாமணி அமுதகுமார் என்று சொன்னால் அன்போடு அழைத்து பேசுகிற பண்பான பழக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நூலை பெற்றிருக்கிற நம்முடைய பத்மபூஷன் விருது பெற்ற பட்டுஜவுளி உலகத்தின் தந்தை, பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ்விக்கின்ற அற்புத மனிதர்
அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும், நம்முடைய ஆருயிர் தலைவர் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி உள்ளத்திலும் நிரந்தர இடம் பிடித்து மக்கள் பணியாற்றி வருகிற சேவகர் மரியாதைக்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இந்த நூலை பெற்றிருப்பதே அமுதகுமார் அவர்களுடைய அந்த மருத்துவ புத்தகத்தினுடைய வலிமையை, சக்தியை, பிரபலத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் தமிழ் உலகமும் மருத்துவ உலகமும் படித்து பயன்பெற வேண்டிய அரிய புத்தகம் நல்ல உணவு நலமான வாழ்வு, அதை வெளியிட்டிருக்கிறேன். இந்த எளியவன் அந்த நூலை வெளியிட்டிருப்பது என்பது அவருடைய ஆற்றலுக்கு, அறிவுக்கு, திறமைக்கு நற்சான்று பத்திரமாக கருதி பெரும் வாய்ப்பை, பெரும் பேரை எனக்கு வழங்கிய நூலாசிரியர் அமுதகுமார் அவர்களுக்கும், எனது இல்லத்திலே வந்து பெற்றுக்கொண்டு இந்த நூலுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்த மாமனிதர் பத்மபூஷன் ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கலைமாமணி மருத்துவர் மரியாதைக்குரிய அமுதகுமார் அவர்கள் எழுதிய நல்ல உணவு நல்லவான வாழ்வு என்ற நூலின் முதல் பிரதியை நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் பெற்றுக்கொண்டது நூலுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இரண்டாவது வெளியீட்டு நூலை ஏஎம்எஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முகமது சாலிக் அவர்கள் இஸ்லாம் சமுதாயம் நமது தமிழகத்திற்கு தந்த நன்கொடையாக நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய முகமது சாலிக் அவர்கள் இரண்டாவது நூலை பெற்றிருப்பது மரியாதைக்குரிய அமுதகுமார் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் அந்த நூலை பெற்றிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில், அதுவும் கும்பகோணத்தில் தலைவனமாக கொண்டு செயல்படும் என்ற தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய RN ரவி அவர்களுக்கு சட்டமன்ற தீர்மானத்தின்படி அனுப்பி வைத்திருந்தோம். அவர் ஒப்புதல் தர இன்னும் சம்மதிக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஆளுநருடைய செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தந்த மாநிலம் தமிழ்நாடு, உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்களே 2-3 இடங்களில் அரசு விழாக்களில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஆளுநர் விரைந்து அதற்கு அனுமதி தர வேண்டும், அது சம்பந்தமாக பேசுவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அதனுடைய செயலரும் கவர்னர் அலுவலகத்திற்கு சந்திப்பதற்கான நேரம் கேட்டபொழுது இதுவரை அதற்கான வாய்ப்பையும் உருவாக்கவில்லை. எனவே விரைந்து அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அதற்கான அனுமதியை பெறுவோம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் நிச்சயமாக கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் வந்தே தீரும். வருவதற்கான சட்ட நெறிமுறை வழிமுறைகளை தமிழக முதலமைச்சர் மேற்கொள்வார். அவர் சொல்லுகிற திசையில் உயர்கல்வித்துறை பயணப்படும், வெற்றி காணும். பலமுறை அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டோம், பல முறை கடிதங்கள் எழுதியும் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆளுநர் அலுவலகத்தின் இந்த அழைப்பில்லை, வாருங்கள் வந்து கலந்து பேசலாம் என்பதற்கு. காரணம், கலைஞர் பெயர் என்றாலோ தமிழ் என்றாலோ செம்மொழி என்றாலோ கசக்குகிற ஒரு குணமடைத்தவராக ஆளுநர் இருப்பதுதான் காரணம் என்பதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள்.